பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த நாட்களிலே யோபினுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். அதாவது பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு உதாரணமாக யோபை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே யோபனுடைய காரியம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, கொடிய வியாதி உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். ஆனாலும் அவன் தேவனை தூஷிக்காதபடி, தேவனை மறுதலிக்காதபடி, தேவனை குறித்து குறை சொல்லாதபடி எல்லாவற்றுக்கும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான், தேவனை மகிமைப்படுத்தினான். எல்லாவற்றையும் இழந்து போனாலும், சரீரம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவன் பொறுமையாய் இருந்தான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே யோபினுடைய பொறுமையானது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்தார். சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக தேவன் யோபினுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுத்தார் என்று சொல்லி, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம கடைசி பகுதியிலே யோபிலே 42ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் இருந்தாலும் நாம் பொறுமையோடு கூட காணப்படும் பொழுது, தேவனை தூஷிக்காதபடி, குறை சொல்லாதபடி நாம் பொறுமையோடு கூட காணப்படும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லிப்பார். அதாவது தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா எல்லா காரியத்திலையும் நாம் பொறுமையோடு கூட நாம் காணப்படணும். ஏன்னா நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் 25:15 நீண்ட பொறுமையினால் பிரபையும் சம்மதிக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கலாம். சம்மதிக்க பண்ணலாம். நீண்ட பொறுமை, நீடிய பொறுமை பிரபையும் ராஜாவையும் தேவனையும் நாம் சம்மதிக்க பண்ணலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 40 நம்ம வாசிக்கிறோம். அதாவது பொறுமையானது தேவன் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய சுபத்தை அவர் கேட்கிறவர் என்று சொல்லி, உண்மையாகவே நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது தேவனுடைய செயலின் முடிவை நீங்கள் காண முடியும். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாட்களில் யோபை போல நாம் பொறுமையோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் ஆண்டவர் மாற்றுவார். வெட்கப்படுத்தாத தேவன். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. யோபினுடைய பொறுமை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் முறுமுறுக்காதபடி நாங்கள் பொறுமையோடு கூட காணப்பட, உம்முடைய செயலின் முடிவை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, உம்முடைய அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நீடிய பொறுமையை தருவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.